மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, 2026-27 ஆண்டில் திருந்திய நிதிநிலை அறிக்கையில் வேளாண்மை துறைக்கென ரூபாய் 16,950 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 2025-26 ஆண்டின் நிதிநிலை அறிக்கையில் வேளாண்மை துறைக்கான மொத்த ஒதுக்கீடு 15,230 கோடியாக இருந்தது. இதன்படி இந்த ஆண்டு 271 கோடி ரூபாய் குறைவாக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக மாண்புமிகு சட்டமன்ற அவர்கள் கூறியுள்ளார். விவசாயிகளுக்கு வேளாண் மின் இணைப்புக்கு இலவச மின்சாரம் வழங்குவதற்காக தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்திற்கு வழங்கப்படும் மானியம் வேளாண்மை துறையின் நிதி ஒதுக்கீட்டிலே வழங்கப்படுகிறது. இக்கணக்கு தலைப்பின் கீழ் 2025-26 ஆண்டில் ஒதுக்கீடு செய்யப்பட்ட தொகை ரூபாய் 8,186 கோடி ஆகும். எனினும் ரூபாய் 7,180 கோடி மட்டுமே மானியமாக தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்திற்கு விடுவிக்கப்பட்டது. இதன் வாயிலாக ரூபாய் 1,006 கோடி தேவையை விட கூடுதலாக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது அறியப்பட்டது. எனவேதான் கடந்த ஆண்டின் செலவான ரூபாய் 7,180 கோடியை அடிப்படையாக கொண்டு இந்த ஆண்டு இலவச மின்சார கட்டண மானியத்திற்கென ரூபாய் 7,432 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இத்தொகை கடந்த ஆண்டின் செலவை விட ரூபாய் 252 கோடி அதிகமாகும். எனினும் 2026-27 ஆண்டின் திருத்திய நிதிநிலை அறிக்கையில் வேளாண் துறையின் திட்டங்களுக்கு, அதாவது இலவச மின்சார கட்டணத்திற்கு உண்டான மானியத்தை தவிர்த்து மற்ற திட்டங்களுக்கு அளிக்கப்பட்டுள்ள மொத்த ஒதுக்கீடான ரூபாய் 7,525 கோடி என்பது கடந்த ஆண்டின் ஒதுக்கீட்டை விட ரூபாய் 481 கோடி கூடுதலாகவே ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதை தவிர எவ்விதத்திலும் குறைக்கப்படவில்லை என்பதை இந்த அவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் இவ்வாண்டு அறிவிக்கப்பட்ட குறுவை சிறப்பு தோட்டத்திற்கு கடந்த ஆண்டை விட குறைவாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். இது தொடர்பாக பின்வரும் விவரங்கள் இப்பேரவையின் கவனத்திற்கு கொண்டு வரப்படுகின்றன. 2025-26 ஆண்டு குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டத்தின் கீழ் டெல்டா மாவட்டங்களில் ரூபாய் 54.97 கோடி இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு ரூபாய் 54.64 கோடி இலக்கு எட்டப்பட்டது. இந்த நிதியாண்டில் டெல்டா மாவட்டங்களில் ரூபாய் 77 கோடி இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டு அவ்விலக்கை அடைய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதேபோன்று டெல்டா அல்லாத இதர மாவட்டங்களில் 2025-26 ஆண்டில் ரூபாய் 71 கோடி இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு ரூபாய் 71 கோடி இலக்கு எட்டப்பட்டது. இந்த நிதியாண்டில் டெல்டா அல்லாத இதர மாவட்டங்களில் ரூபாய் 57 கோடி இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டு அவ்விலக்கை அடைய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 2025-26 ஆண்டில் மொத்த ஒதுக்கீடு ரூபாய் 126 கோடி ஆகும். ஆனால் 27 ஆண்டில் மொத்த ஒதுக்கீடு 134 கோடி ஆகும். ஆகவே கடந்த ஆண்டை விட எங்கள் அரசு சுமார் 8 கோடி ரூபாய் அதிகமாக நிதிக்கு ஒதுக்கீடு செய்தல் என்பதனை இந்த அவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.